சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தங்கராஜுக்கு வர வேலையே இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து, சண்டை, தகராறு, சமாதான பேச்சுக்கே இடம் இல்ல. குழந்தைக்கு காது குத்துறாரு. அந்த நேரத்துல கூட சண்டை போடணும். வந்தவங்கள சொந்த பந்தம்லாம் வந்திருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வாழ்த்து தானே வந்திருக்காங்க. இவர் தன்மானத்தை இவரே கெடுத்துக்கிறாரு. பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நான் வாங்கி கொடுத்த கம்பளு தான் நீ காது குத்த வைக்கணும் ரேவதி. உங்க அண்ணன் வீட்டு பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் ரேவதி ஒரே இதுவா இருக்கிறாங்க. வைராக்கியமா இல்ல எங்க அண்ணன் வாங்கின வந்த கம்பல் தான் காது குத்தணும் என் குழந்தைக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா விட்டார், சுரேஷ், சித்து நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, உங்கள் மடியில் வச்சு தான் காது குத்தணும் அப்படின்ட்டு நானும் எங்கள் அம்மா முடிவு பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க? அழகுமலன் சொல்கிறாங்க, அது எப்படிங்க? மூத்த பையன் என் புருஷன் தானே, இவர் தானே தாய்மாமன், முதல் தாய்மாமன், இவர் மடியில் உட்கார வச்சானா வழக்கம்ன்றாங்க. உடனே என்ன அத்தம்மா நீங்கள் சும்மா இருக்கீங்க, எடுத்து சொல்ல வேண்டியதானே, அம்மா நீ வேற பேசாமல் இரு மலருன்னு சொல்லிட்டு மலரை வாயை அடைச்சிடுறாங்க. ஊர் ஜனங்களும் அதான் சொல்கிறாங்க, என்ன தங்கராசு இப்படி பேசுகிற, நீ பேசுறது தப்பு, முறையே மாத்துற அப்படின்ட்டு எல்லாருமே உன்னதான் திட்டுவாங்க. ஊர் உலக பழிக்கு நீ ஆளாகாதன்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்கள்லாம் திட்டுறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க, எனக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியம். தங்கராசு அம்மா வர கத்துறாங்க, இந்த கொலகார பாவி மடியில் உட்கார வச்சு என் பேத்திங்களுக்கு காது குத்துறமா ஒன்றும் தேவையில்லைன்றாங்க. அந்த நேரத்தில் ரேவதி ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தயவு செஞ்சு அண்ணன் பாக்கியராஜ் மடியில் ஒரு குழந்தையும் சுரேஷ் மடியில் உட்கார வச்சு ஒரு குழந்தைக்கும் குத்துங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைய கூட்டி எங்கன்னா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தங்கராசு வாயடைச்சு போகிறாரு. இன்னும் இவ இப்படி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ஒரு பசங்கிட்ட சொல்கிறாங்க, தம்பிங்கிட்ட, அப்பா நான் தப்பா நினச்சிக்காதீங்க, நியாயமாக பார்த்தா பெரிய அண்ணன் தான் உட்காரணுன்னு சித்து கம்முன்னு இருந்துடுறாரு. பாக்யராஜ் மடியில் உட்கார வச்சு காதம் குத்திடுறாங்க. இதை பார்த்து வயிற்றுச்சில் அடையிறாரு இந்த தங்கராஜ். ரேவதியை போட்டு மறைமுகமாக அடிச்சிடறாரு, திட்டுறாரு. உனக்கு எவ்வளோ திமிரு கொழுப்பு, வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன், எல்லார் இதில் நான் அசிங்கப்படுத்துறல, நீ மட்டும் நல்லவளாக இருக்கணும், எல்லார் இதில் நான் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கர்வமாக ஆணவமாக பேசிகிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டியே சாப்பிட கூட சொல்லுங்க, பாவங்க பாக்யராஜ் அழகுமலை தனியாக இருக்கிறாங்க. ரேவதி தான் விடலை, வாங்க நீ உட்காந்து சாப்பிடுங்க அண்ணா வானான்னு சொல்லிட்டு பரிமாறுறாங்க. அந்த நேரத்துலேயே வேற ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு அவர். ஐயோ, இவர் மாதிரி ஒரு பந்தா பரமசிவம் மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. சுரேஷ் அப்பா சொல்லியிருப்பாரு மருமங்கிட்ட, எதனா வரந்தா பாருங்க சுரேஷுக்கிட்டு. உடனே என்ன பண்ணியிருப்பாரு, காது குத்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய பணக்காரன், அவர் பொண்ணுக்கு நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டேன், சீக்கிரம் தட்டு மாற்றிக்கலான்னு அந்த இடத்துல தட்டு மாற்றிக்கிறாங்க. என்ன மனுஷனாக இருப்பார் தெரில, தரகர் வேலையை இறங்கிட்டாரு. இவருக்கு என்னென்னா எல்லாம் இவர் சொல்கிறது நடக்கணும், இவர் பேச்சு தான் கேட்கணும், இவர் தான் நீதிபதி, இவர் தான் ராஜா அப்படின்னு ஒரு ஆணவ திமிரில் இருக்காரு இந்த தங்கராஜ்.